வணக்கம் நேயர்களே, கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பது முன்னாள் அமைச்சர் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு துரைமுருகன். ஐயா வணக்கம். ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் செயல் தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது நீங்க சொன்னீங்க, திராவிட இயக்க வரலாற்றில் பூரண ஒளியோடு ஜொலிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக திரு மு.க. ஸ்டாலின் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5 மாத கால இடைவெளியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நீண்ட காலம் பணியாற்றிய உங்களுடைய பார்வைக்கு தெரியுது? ஒரு 5-6 மாதமாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக்டிவா இல்லை. ஆனால் கலைஞர் இல்லையே என்ற குறைபாடோடு கட்சி இல்லை. கலைஞர் இருந்திருந்தால் எந்தெந்த பிரச்சனையில் எப்படி அணுகியிருக்குமோ, அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குமோ, அதில் அப்படியே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் கட்சியில் ஒரு சுணக்கம் ஏற்படவில்லை. கூட்டங்கள் நடைபெறுவது, கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போர்க்குரல் கொடுப்பது, போராட்டம், அறப்போராட்டம், உண்ணாவிரதம் என்றால் ஆயிரக்கணக்கிலே திரளுவது, ஆங்காங்கு குடிநீர் பிரச்சனையை கையில் எடுப்பது, அதே நேரத்தில் குடிநீருக்காக தண்ணீர் பந்தல் வைப்பது என்று எந்த பிரச்சனையிலும் விடாமல் கட்சியிலே ஒரு சுணக்கம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் என்னுடைய கணிப்பு இந்த 6 மாதத்தில் நான் நினைத்தது சரியாக நடந்திருக்கிறது. இந்த வைர விழாவை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்துல அந்த ஒரு தேசிய அடையாளத்தை திரு மு.க. ஸ்டாலினுக்கு மையப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது சரியான பாதையில் நடந்தேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் இப்போ கொண்டு வந்தவரை அகில இந்திய பார்வையில் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விழா எடுக்கலை. நாங்கள் எங்கள் தலைவருடைய விழாவை எடுக்கணும் முடிவு பண்ணோம். ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்று கணக்கு பார்த்தோம். ஆகவே இந்த ஆண்டு கொஞ்சம் புதுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய ரீதியில் இருக்கிற தலைவர்களை அழைத்து பண்ணலாம் என்று முடிவெடுத்தோம். அதிலும் குறிப்பாக சிறப்பாக அவரோடு நெருக்கமாக இருக்கிற நிருந்தவர்கள் அகில இந்திய அரசியலில் தனிப்பட்ட வகையில் அப்படி ஒவ்வொருவராக பார்த்து அதில் நாங்கள் எடுத்தோம். அதிலே நாங்கள் போட்ட கணக்குப்படி 190% அதில் வந்தார்கள். ஆகவே அந்த கணக்கத்தில் நாங்கள் போகிறோம். ஆனால் அகில இந்திய தலைவர்கள் வந்தவர்கள் ஸ்டாலினை அகில இந்திய அரசியல் பக்கம் வர வேண்டும் என்ற கருத்து தெரிவித்தார்கள். உங்களுடைய பணி தமிழ்நாட்டோடு இருக்கக்கூடாது, உங்கள் அப்பாவை போல் அகில இந்திய அளவில் வர வேண்டும் என்று வாழ்த்து சொன்னார்கள். அவைகளையெல்லாம் நம்முடைய திட்டம் என்று எடுத்துக்கொள்வதை விட நம்மை வாழ்த்தி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக எங்களுக்கு இங்கேயே பணி நிரம்பியிருக்கிறது. கலைஞரை ஒரு முறை யார் குடியரசுத் தலைவராக வருவது என்பதில் பெரிய சிக்கல். 3 நாட்கள் கலைஞர் உட்கார்ந்து பேசி பார்த்தார். அப்பொழுதுதான் பில்லுமொழி, நாத்பாய், துரைதுபாய் இவரெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்தார்கள். கடைசியில் எல்லோரும் ஒரு முடிவு சொன்னார்கள், கலைஞரை நிற்க வைப்பது, ஏதாவது போட்டியின்றி கலைஞரை தேர்ந்தெடுப்பது என்று எல்லா கட்சியும் ஒத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அவரை தமிழ்நாடு அவசரில் வந்தவர் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும், எனவே என்னை இதில் ஈடுபடுத்தாதீர்கள். எனக்கு ஏராளமான பணி தமிழ்நாட்டில் இருக்கிறது, நான் அவற்றை எல்லாம் முடிக்க வேண்டிய கருத்தில் இருக்கிறேன், எனவே வேறொரு நீங்கள் தேர்ந்தெடுங்கள் சொன்னார். அப்படி இப்பொழுது எங்களுடைய பணி இங்கேயும் நிறைய இருக்கிறது. ஆகவே இது முடிப்பதற்கு முன்னால் ஆத்தை தாண்டுவதற்கு காலை எடுத்து வைக்கக்கூடாது. ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை வந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். கலைஞர் இல்லை, கட்சி கலகலத்து விட்டது, இவர்கள் யாரும் துப்புவார்கள் என்ற நிலை இருந்து மாறி தமிழ்நாட்டை தாண்டி வா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 5-6 மாதமாக கட்சியை அணுகிய விதம், அரசியல் அரங்கில் இருப்போர் கவனத்தை ஈர்த்த விதம், அதுதான் காரணம். அதாவது அவர் தன்னை அதிகம் முன்னிலைப்படுத்திக் கொள்ள முயல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முன்னிலைப்படுத்திக் கொள்வது எல்லா அரசியல்வாதியும் சரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளத்தான் விரும்புவானே தவிர
தன்னை பின்னணிப்படுத்திக் கொள்ள எந்த அரசியல்வாதி விரும்ப மாட்டான். ஆ. நமக்கு என்ன இருக்கட்டும் அப்படின்னு யாரும் பின்னால் போக அந்த பெருந்தன்மையோட யாரும் இருக்கு அது இருக்க முடியாது. அவன் அரசியல்வாதியா இருக்க முடியாது. அவன் ஆன்மீகவாதியா வேணா மரத்தடியில் உட்காரலாம். அரசியல்வாதி என்பது ஒரு களம், போட்டி களம். ஒருவரை ஒருவர் முந்தி ஓடுகிற வேகம், அந்த வேகத்தில் ரொம்ப தன்னை முந்தி கொண்டு ஓட வேண்டும் என்று நினைப்பானே தவிர நிறுத்த மாட்டான். கிண்டியில் குதிரை ஓடுது, எந்த குதிரை முதல் ஓடியாவது மூக்க நிட்டு அதுதான் பண்ணிட்டு, அது மாதிரி தான் அரசியலும். இந்த வைர விழா நிகழ்வில் தமிழகத்தினுடைய முக்கியமான நபர்களுக்கெல்லாம் கூட அழைப்பு விடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம், குறிப்பாக நம்ம வீரமணி, திருமாவளவன் போன்றோர் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசப்படுகிறது. அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் ஏதாவது இருக்காது? எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துமே, அழைப்பு எல்லாருக்கும். அதாவது பார்வையாளராக வருவதற்கு அழைப்பு கூட, அதாவது மேடையில் எத்தனையோ தரம் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற தலைவர்கள் கலைஞர் வாட்டி பேசியிருக்காங்க. ஒரு புதுமையாக இருக்கட்டும் செய்தி தவிர அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மரியாதை குறையவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற பணியிலும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. இன்னும் எங்களுக்கு திருமாவளவன் மீதும் வீரமணி அவர்கள் மீதும் உரிய மரியாதை உண்டு. பல நேரங்களில் வந்து மாங்கோலையில் ஒரு கூட்டம் நடந்தது, அங்கே அவர் அழைத்திருந்தோம். வேறு ஒரு ஃபங்க்ஷனில் திருமாவளவன் வந்தார், அவர் பேசினார். அதனால் ஒரு கூட்டத்துக்கு பேர் போடல என்ன ஒன்று அவர்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிடுறோன்னு தப்பு, தவறான கணக்கு, தவறான செய்தி சில பேர் சொல்கிறது. அதை பற்றி கவலைப்பட்டார். இந்த ஹமாம் சோப்பு விளம்பரம் மாதிரி சார், நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மூணு செதஞ்சு போயிருச்சு சார். எப்படி இந்த ஒரு தந்திரத்தை நீங்கள் கையாண்டீங்க? முதல்ல ஒரு கறந்துகிட்டு இருக்கு கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய நிலைமை. அங்கே யார் இவரா அவரான்னு ஒரு பெரிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த நேரம் பார்த்து அவராக என்னை கூப்பிட்டார் பன்னீர், நீங்கள் எங்களை பாராட்டுறது இல்லை, நாங்கள் செய்தெல்லாம் செய்ய மாட்டோம் சொன்னார். எதுக்கு வம்பு என்று சொல்லி நான் சொன்னேன், உங்களை பாராட்டுறோம், எங்களுக்கு ஒன்றும் உங்கள் ஆட்சியை கவுத்துட்டு நாங்கள் வரணும்னு விரும்பலை. பன்னீர் அவர்களே, நீங்களே முதல்வராக நீங்களே 5 வருஷத்துக்கு முதல்வராக இருக்க பாருங்க. இந்த 5 வருஷம் முதல்வராக நீங்கள் இருக்கிறதுல நாங்கள் குறுக்கிட மாட்டோம். ஆனால் உங்களை பின்னால் திரும்பி பார்த்துங்க, ஜாக்கிரதை, அவ்வளோதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று தான் சார் அப்படியே செதைச்சிருக்கு. அதான் எனக்கே தெரியல. சசிகலாவே சொன்னா, எப்பொழுது துரைமுருகன் அது சொன்னாரோ அப்பொழுதுதான் நாங்கள் உஷாரானோம். அடடா, விவகாரம் வண்டி வேற போகிறது என்று. ஆகியனால் ஏதோ ஒரு பிளான் இருக்கிறது, துரைமுருகன் இல்லாவிட்டால் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அரசியலில் சில நேரங்களில் ராஜதந்திரத்தை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. சொல்ல வேகமாக துரோணர் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் யுத்த வெறியை குறைக்கணும்னா அவருடைய மகன் அசுதாமா இறந்து போயிட்டான்னு சரி, அவருக்கு போனால்தான் அவருக்கு வெளில கீழே போடுவார். அதனால தான் சொன்னார்ல, அசோதாமா குஞ்சிதா அத, அசோதாமா குஞ்சிதா அத என்ன வேகமா அசோதாமா யசோதாமா செத்து போட்டான்னு சொன்னான். அது யானை பேர், அது யார் அசோதாமா குஞ்சிதா அதான், அசோதாமா செத்து போயிட்டான்னா குஞ்சிதான்றது குறைச்சி சொன்னான். அதை கேட்டோடனே கீழே வாப்ப போட்டான் துரோணன். அன்னைக்கு துரோணன் அந்த தடுக்கலைன்னாக்கு பாரத போர் வேற மாதிரியா இருக்கும். அது மாதிரி சில நேரங்களில் சில சொற்கள். இந்த ஐடியா சார், இந்த ஓபிஎஸ் வந்து இப்படி உசுப்பேத்தி விடலாங்கிற ஐடியா உங்களுடையதா இல்லை அதை எதை கூடி பேசி முடிவெடுத்தீங்களா? அப்படி கொண்டு நாங்கள் கொடுக்கல. சில நேரங்களில் நான் ஒரு 40 வருஷ காலமாக 45 வருஷ காலமாக இருக்கேன். நான் கலைஞரோட 50 வருஷ காலம் இருந்திருக்கேன். எல்லா விதமான போராட்டங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் இவையெல்லாம் அவர் எடுக்கிற பொழுது கூடவே இருந்திருக்கேன். ஆக என்ன அறியாமே ஏதாவது எனக்கு வந்து விழுந்திருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கப்புறமேட்டு கூட ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தப்போ இந்த தன்மான சிங்கம் ஓபிஎஸ் ஒரு கோஷம் போட்டீங்க பாருங்க சார், அங்கேயும் கூட உசுப்பேத்தி விட்டுருக்குறீங்க. அது இன்னைக்கு கூட நான் பேசியிருந்தேன். அவருக்கெல்லாம் என்ன ரெடி ஆகிட்டீங்களா போகிறதுக்குன்னு, வீட்டுக்குங்களா, இப்படியே போனால் வீட்டுக்கு தான் போவீங்க, இப்படியே நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு தான் போவீங்க, அதனால் அரசியலாக பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த லேபில் பார்த்தீங்கன்னா குசு குசுன்னு பேசுகிறாங்க. எடப்பாடி போய் அந்த சேலத்தில்
இருக்கார ஒரு எம்எல்ஏ என் ஃப்ரெண்டு தான், அவரு கூட பேசுகிறாரு. இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க, மாமா பாண்டி உள்ளே உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதனால சொன்னேன், என்ன நடக்குது அப்படின்னு. ஏதாவது நடந்தால் நல்லா நடந்தால் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போ சார் கண்டுபிடிச்சிங்க ஓபிஎஸ் மூலமாகத்தான் நம்ம இந்த அதிமுகவை உடைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க எப்போ கண்டுபிடிச்சிங்க? நாங்கள் கண்டுபிடிக்கல, அவங்க. ரெண்டாவது அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஐ விடுவதில்லை என்ற நிலை சசிகலா எடுத்துட்டாங்க. நான் என்னைக்கு இதை சொன்னனோ அன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஒரு கணக்கு போட்டாங்க, இவங்க 90 பேர் இருக்காங்க, இன்னும் தேவை அவங்களுக்கு 20-30 பேர் தான். ஓபிஎஸ் கிட்ட ஒரு 30-40 இருக்குன்னு நினைச்சாங்க. அதனால நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் பிரச்சனை அடிப்படையில் சொல்லிட்டு பண்ணால் அவர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அவங்க பயந்து போயிட்டாங்க. களத்தில் அப்படியெல்லாம் பயப்படுறது உண்டு, அது அவங்களுடைய ராஜதந்திரங்கள். அதனால் அது சில நேரங்கள் அப்படி நடத்தணும். அவங்கள பயமுறுத்தி நீங்க நினைச்சதா இன்னைக்கு அடைஞ்சிட்டீங்க. நாங்கள் நினைக்கல, அவங்க அந்த கட்சி ஓடணும்னு நாங்கள் ஏன் நினைக்கிறோம். அதனால இன்னும் சொல்லப்போ நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ ஜெயலலிதா ரொம்ப வீக்கு தாங்காதுன்னாங்க. அன்னைக்கு எங்ககிட்ட சொன்னார், ஒரு கால் ஏடிஎம்கே 2 உடையும் போகிற பக்கம் பார்த்தா தலைவர் சொன்னார், இன்எவிட்டபிள் ஃப்ராக்ஷன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு 30-40 எம்எல்ஏக்களை பிடிச்சு ஆட்சி அமைக்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அதாவது இந்த 2016 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு சொன்னார். இப்போ சார் ஜெயலலிதா சிங்கிங் இருந்தாங்க, கலைஞர் ரொம்ப முடிச்சுட்டாரு. அப்போ சொல்கிறார், ஜெயலலிதா அவருடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறதாக ஒரு செய்தி. ஆனால் ஒரு கால் அவள் இறந்து போயிட்டாள்னா கட்சி உடையிறதை தவிர்க்க முடியாது. ஆனால் அப்பொழுது நீங்கள் ஒரு 30-40 எம்எல்ஏ பிடிச்சி ஆயாரம் பண்ணி ஆட்சி அமைக்காதீங்க. அது ஜனநாயக நெறிமுறை அல்ல, அது எனக்கு ஏற்புடையதும் அல்ல. பின்னொரு வழி புழக்கடை வழியாக அதிகாரத்தில் அமர்வது பேடி அரசியல் அப்படி சொல்றார். களத்தில் நின்று ஒரு தரம் அல்ல 2 தரம் 3 தரம் போராடி வெற்றி பெறுகிற பொழுது அதில் இருக்கிற இன்பம் புழக்கடையாக வருகிற பொழுது முகத்தில் மகிழ்ச்சி இருக்காது. நம்ம இந்த வழியாக தானே உட்கார வேண்டியதாக இருக்கும். அதனால அந்த முன்மாதிரியை திமுக செய்யக்கூடாதுன்னார். அதனால தான் நாங்கள் அவங்க உடஞ்சி போய் இருந்தப்போ பல பேர் எங்களை கேட்டாங்க, என்னண்ணே அவளுக்குண்டு யார் வரட்டும், நாங்கள் பேசாமல் இருந்தோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் 15 நிமிஷத்தில் ஆட்சியை நாங்கள் அமைச்சிருக்க முடியும். ஓ, அந்த அளவுக்கு ஆட்கள் தயார் பண்ணிருக்காங்க. அதில் ஒன்றும் நீங்கள் தயார் பண்ண தேவையில்லை, அவங்களே வந்துருவாங்க. சினிமாவுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா எல்லாம் வரும். எங்கள் ஊர் பக்கம் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா நிறைய ஓடி வருவான். அந்த மாதிரி இருக்கு. அதல்ல, எங்களுக்கு ஒரு நெறிமுறை எங்கள் தலைவர் சொல்லிட்டார். நாங்கள் அதனால் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. இன்னி வரை எங்களுக்கு அது தேவையில்லைன்னு கருதும். இந்த கலகலத்து போயிருக்குது திமுக அப்படின்ட்டு திரு பன்னீர்செல்வம் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க தமாஷா பேசுனது தான் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிளவையே அந்த கட்சியில் உண்டாக்கிருச்சு. சரிங்களா?